டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க இன் சேப்பாக். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேட்டர்ஸ் கிட்ட இருந்து இன்டென்ட்டை நம்மளால பார்க்கவே முடியல. அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா மிஸ் பண்றாங்க. ஸோ அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பிளேயிங் லெவனை பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணினால ஃபீல் பண்ண முடியல. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இருந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாவது இருக்கா அப்படின்றது தான் சிஎஸ்கே vs டிசி மேட்ச்க்கான ரிவ்யூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட ப்ரீவியஸ் கேம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சேப்பாக்ல பாத்தீங்கன்னா விளையாடினாங்க அண்ட் ரொம்பவே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. இஸ் ருத்ராஜ் கெய்க்வத் த ரைட் கேப்டன் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நம்ம எழுப்பலாம். பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வத் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருந்தது. ஏன் முகேஷ் சௌத்ரியை கொண்டு வந்தீங்க இன்ஸ்டெட் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ்? அன்ஷுல் கம்போஜ் டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் முகேஷ் சௌத்ரி பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்தல. உங்க ஸ்டேட்மேட் அப்படின்ற காரணத்தினால டீம் குள்ள கொண்டு வந்தீங்களா? அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்பின்னர்ஸ் தான் ஆக்ஷன்ல நிறைய தொகை கொடுத்து எடுத்தீங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸே போலிங் போடுறது இல்ல. அதுக்கான காரணம் என்ன? நூர் அகமத் மாதிரியான பிளேயருக்கு 3 hours மட்டுமே கொடுத்தது ஒரு கிரைமா நாங்க பாக்குறோம். அண்ட் அஸ்வின் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு நல்ல டச்ல இந்த மாதிரி தெரிஞ்சது போலிங்கை பொறுத்த வரைக்கும். அவருக்கு போலிங் பாத்தீங்கன்னா 4 hours கொடுக்கல. ஜடேஜா வந்து விக்கெட் எடுத்து அடுத்த ஓவரே பாத்தீங்கன்னா அவர் கட் பண்ணிட்டாரு. ருத்ராஜ் கெய்க்வத்தோட கேப்டன்சில நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எழும்புது. அண்ட் ஆல்சோ இந்த பவுலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம ஸ்டில் மேனேஜ் பண்ணலாம். அன்ஷுல் கம்போஜ் டீமுக்குள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு 160 பாத்தீங்கன்னா டீம்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இன் சேப்பாக். அண்ட் அதை சேஸ் பண்ற எபிலிட்டியும் சிஎஸ்கே அணிக்கிட்ட இருக்கு. பட் ருத்ராஜ் கெய்க்வத்தோட கேப்டன்சி தான் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பெருசா ஹார்ன் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ நம்ம பேட்டிங் குள்ள வந்தோம்னா பவர் பிளேல ஒரு இன்டென்ட்டே இல்லைங்க. டெவன் கான்வே வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொன்னோம். பட் டெவன் கான்வேயும் பாத்தீங்கன்னா அந்த இன்டென்ட்டை காமிக்கல. ரச்சின் ரவீந்திரா கடைசி 2 மேட்சா பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவுட் ஆறாரு. ருத்ராஜ் கெய்க்வத் 180+ சேஸ்னாலே பாத்தீங்கன்னா அவரு ரன்ஸே அடிக்கிறது இல்ல. அண்ட் சிவம் துபே பாத்தீங்கன்னா 1 சாமி 2 சாமி அப்படின்னு அந்த வீடியோ போட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் ரன்னே அடிக்க மாட்டேன்றாரு. மேட்ச் அப்பா ஒரு லெக் ஸ்பின்னரை கொண்டு வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. சிவம் துபே ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமா நல்லா ஹிட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ரெப்புடேஷன் போய் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவே பாத்தீங்கன்னா சிவம் துபே அவுட் ஆறது ஒரு மெஸ்பரைசிங் திங்காவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாவும் இருக்கு. அண்ட் நம்ம விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேம் அலைவா இந்த மாதிரி தோணுச்சு. பட் விஜய் சங்கர் பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அது ஏன் அப்படின்னு தெரியல. மேபி நெட் ரன் ரேட்டுக்கு ஆடுறாங்க. அண்ட் நம்ம தலை தோனியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் 10 பால் டிஃபென்ஸ் ஆனதுல ஓகேன்னு சொல்றோம். அண்ட் அதுக்கப்புறம் தலை தோனியும் பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் தோனியை அதிகமா நம்மளால பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து தோனியோட என்ட்ரி பாயிண்ட் டிலே பண்ணாதான் பாத்தீங்கன்னா தோனியோட எஃபிஷியன்சி அதிகமாகும். ஸோ தோனியை பிளேம் பண்ண அதிகபட்சமாவே இல்லை. பட் சிஎஸ்கே அணியோட திங்க் டேங்கும் சரி அண்ட் சிஎஸ்கே அணியோட ஸ்ட்ராட்டஜியுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஸ்டினபிளா இருக்கு. ஒரு இன்டென்ட்டோட பாத்தீங்கன்னா கேம் அப்ரோச் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் அதுதான் சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு முக்கியமான காரணமா நாங்க பாக்குறோம். அண்ட் பிளேயிங் லெவன்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜை டீமுக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப கண்டிப்பா ஃபாஸ்ட் போலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சேம் பேட்டிங் யூனிட்டோடய போலாம். பட் ருத்ராஜ் கெய்க்வத் வித் கான்வே ஓபன் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திராவை நம்பர் 3 ஆடலாம். அண்ட் இதுதான் எங்களோட சேஞ்சஸா இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே அடுத்தடுத்த மேட்ச்ல வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.